ராஜ்குமாரை வீரப்பன் கடத்திடு. நான் போக மாட்டேன்னு சொல்கிறேன். ஒரு சார் தான் வந்து ஒரு 13-14 தடவை எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பார். ராஜ்குமாருடைய துணைவியார் காலையிலேயே எங்கள் வீட்டுக்கு எங்கள் ஆஃபீஸ் வந்துடுறாங்க. கடத்தப்பட்ட அன்றைக்கே காலையில் வெள்ளனை வந்துடுறாங்க. நான் வீட்டிலேருந்து ஓடி போயிட்டேன். ஏன்னா நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு எங்கள் ஐயா சின்ன குத்து அறைக்கு போய் உட்காந்துட்டேன். ஆஃபீஸில் நான் இல்லைன்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நேராக சிவாஜி சார் வீட்டுக்கு போயிட்டாங்க. பையங்க 2 பேரும் ரஜினி சார் வீட்டுக்கு போயிட்டாங்க. யார், சிவராஜும் ராகவேந்திராரு. அப்போது சிவாஜி சார் எனக்கு ஃபோன் பண்ணார். என்னடா என் ஃப்ரெண்டு ஒருத்தனை பிடிச்சி வச்சிருக்கு, நீ என்ன போக மாட்டேங்கிறியாமே, போகிற பாரு, அவள் வந்து கண்ணை கசைக்கு நிற்கிறா, நீ போகிற கூப்பிட்டு வர, அப்புறம் வந்து என்னை பார்க்குற அப்படின்னு வச்சுட்டாரு. ஏன்னா வைடா, பிரச்சனை நிறைய இருக்கிறதுனால தான் நான் போக மாட்டேன்ட்டு. ஏன்னா அப்போ வந்து ராஜ்குமாருங்கிறோம் எவ்வளோ பெரிய ஆள். இவன் என்ன திடீர்னு இப்படி கடத்தி விட்டான். தம்பி, இன்னைக்கு இப்போ உங்கள் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். தர்மர் வந்து எல்லாத்தையும் வச்சு சூதாடுவான் தெரியுமா, அவன் நாடு எல்லாத்தையும் அது மாதிரி நான் எல்லாம் நக்கீரனுக்காக சேர்த்து வச்ச பேர் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் ராஜ்குமாருக்கு பணையம் வச்சுட்டு தானே போக வேண்டியது போச்சு. நீ ராஜ்குமாரில் நான் தோற்றுருந்தா இன்னைக்கு நான் இங்கே உட்காந்துருக்க முடியாது. என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, நக்கீரன் முடிஞ்சிச்சு. நக்கீரனுக்காக எவ்வளோ பேர் ரத்தம் செஞ்சிருப்பான், அவன் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு.